திருப்பரங்குன்றம் ஒரு சமண கோவில். பழனியிலே இருக்கக்கூடிய பழனி முருகன் ஒரு சமண உருவத்துடன் தான். அந்த ஆண்டி கோலம் என்பதே சமணர்களுடைய கோலம்தான். நீங்கள் பார்ப்பீர்களேயானால் வரலாற்றினுடைய நோக்கிலே மகேந்திர பல்லவன் சமணனாக இருந்து சைவத்திற்கு மாறியதற்கு பிறகு பல சமண கோவில்களை இடித்தான். பல சமண கோவில்களை சைவ கோவில்களாக மாற்றினான். இந்த வரலாற்று பின்னணியில் திருப்பரங்குன்றத்தை பார்ப்பீர்களேயானால் திருப்பரங்குன்றமே ஆதி நாட்களில் ஒரு சமண கோவிலாகத்தான் இருந்தது. அதற்கு உரிமை வேண்டும் என்று யாராவது கேட்டால் சமணர்கள் தான் உரிமை கோர வேண்டும், இவர்கள் கோர முடியாது. நாங்கள் இந்துக்கள், இந்த இந்துக்கள் என்ற இன்னும் சொல்ல போனால் தேவாரமும் திருவாசகமும் எழுதப்பட்ட காலத்தில் இந்துக்கள் என்ற சொல்லே கிடையாது. தமிழ்நாட்டில் இருந்த சொல் சைவம் வைணவம் இரண்டும் தான். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தங்களை வைணவர்களாகவும் சைவர்களாகவும் தான் அடையாளப்படுத்தி கொண்டார்களே தவிர இந்துக்கள் என்ற பார்வையே அவர்கள் யாருக்கும் கிடையாது.